எங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களே இதுக்கப்புறம்? பண்ணுவோமா? இன்னொரு முக்கியமான விஷயம், வந்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாம வாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கும். வேற யாரு? நான் தான். வீடியோவை யூடியூப்ல போஸ்ட் பண்ண பிறகு பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணுச்சு? மனசு இருக்குது அப்படியே எங்களோட வயிற்றுச்சல் நல்லா இல்ல, அதனால கிரில் பாக்ஸ் போயிருக்காங்க. கிரில் பாக்ஸ் போயிட்டு எதுக்குன்னா போயிட்டு வந்து நல்லா சாப்பிட்டு வேன் வந்து சொல்லிட்டு போனோம். அடங்கவே இல்லை. என்ன தெரியுது? இல்ல இல்ல நாங்க சொல்லி போராடி வந்திருக்கோம். இல்ல போராடி வந்திருக்கீங்க. பிம்பம் மாதிரி தாக்குது. ஒன்னா போலாம். இவங்க போன் பண்ணி எல்லாம் போயிருக்காங்களாமே, என்ன தலைமை வந்து ஆனந்தனி ஏத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் செயலாளர் யார் தெரியுமா? இவர்தான். இவர்தான். இவருக்கு இதான் வேலை. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்க்கும்போது உனக்கு எப்படி தோணுச்சு? என்ன தோணுச்சு? வீடியோ பாதிலே ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தோடனே டெம்ப்ட் ஆயிருச்சு, அதனால பாதிலே ஆஃப் பண்ணிட்டேன். அதோட நேத்து தான் வந்து நாளைக்கு போறோம்னு சொன்னோடனே தான் நைட்டு பார்த்தேன். அந்த வீடியோ நேற்று நைட் தான் பார்த்தேன். சரி நாளைக்கு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நான் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றதுனால பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டு என்னை கூட்டிட்டு போனோம்னு ரொம்ப பண்ணி வந்தேன். நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். ஆனா நீங்க இந்த துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் போயிட்டு நான் தான் சரி ஓகே சண்டை போட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா தெரிஞ்சு எல்லாரும் சண்டை போட்டிருக்காங்கன்ட்டு. அதனால வந்தா எல்லாரோட தான் வரலாம், அதனால எல்லாரையும் முதல் காரணம் அமுதாதான். இந்த வாரமே போகணும்னு சொன்னனாலதான் வந்து நாங்க இந்த வாரமே வந்தோம். இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் வந்துருக்கோம். நீ சொல்லு, வீடியோ பார்த்தோம் என்ன தோணுச்சு? வீடியோ எடிட் பண்ணதே நீதான். அப்படி இருக்கு. போன வாட்டி நம்ம போன்ல பார்த்தோம், உன்னை வந்து போன்ல வெறுப்பாத்துனாங்க எல்லாரும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஓகேவா, இந்த வாட்டி நேர்லயே வந்திருக்க. க்ரௌடு அதிகமாகவே வந்திருக்கு. பட் எவ்வளோ க்ரௌடு வந்தாலுமே இவங்க ஷோ பண்ணுறது வந்து சூப்பராகவே ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு வச்சுட்டாங்க. நம்ம கேட்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்டே உட்காந்துட்டேன், நீங்க அங்க போய் உட்காந்துட்டீங்க. நானா பண்றேன்? நாங்க எத்தனையோ பப்பட்டு சாப்பிட்டுக்கிறோம். சைலண்டா போய் சாப்பிடுவோம், கம்முன்னு வந்து படுத்துவோம். இந்த வீடியோவை போட்டு போட்டு எல்லா லேடிஸ் வயிற்றுல இந்த கிட்புக்கு இந்த மெயின் பப்பட்டுக்கு முழு காரணமே இந்த பிரவீன் காளியப்பனோட வீடியோ தாங்க. அதுலயும் அந்த பொண்ணு பாருங்க, காட்டுங்க, ரத்தினியை காட்டுங்க, இப்படி காட்டுங்க திருப்பி. பாதி வீடியோவை பார்த்துட்டு புருஷனை கண்ணிலே கொளுத்திருக்கு. போராட்டம் இதுதான் இவங்களுடைய கடைசி வாய்ப்பு. அக்கா நீங்க சொல்லுங்கக்கா, வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு? இவர் இப்படி விட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு நீங்க என்ன நினைச்சீங்க சொல்லுங்க. பசங்களையும் சேர்த்து விட்டு போயிட்டாருன்ட்டு என்ன மனுச்சேன். கேர்ள்ஸ் ரிவ்யூ. ஆஹா, தெரியலையே ஏங்க, இதுக்கு நாங்க என்னங்க பண்ணோம்? நைஸ், நல்லா இருக்கா? ஓகே, நீங்க பைனாப்பிள் சாப்பிடுறதாங்க மேட்ரு. அந்த பைனாப்பிள் சாப்பிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க பாருங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படின்னா என்னது இப்போ வந்து வீடியோ எடுத்து கட்டு வீடியோ எத்தனை வரும், கண்ணு மணி தெரியாம எத்தனை போறாரு அப்படியே. இது வந்து கொத்து பரோட்டா. இது எப்படி இருக்கு நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு சொல்றேன். நல்லா இருக்கு. அதுதான் நம்ம வந்து நார்மலாக கடையில் சாப்பிடுவோம், அதே டேஸ்ட் தான். நல்லா இருக்கு.
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கிளாஸாக பண்ணாலும் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குமோ கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீஸா தோசையை பிச்சு எடுத்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அந்த சப்பாத்தி மாவு பதில் தோசை மாவு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. என்னம்மா சாப்பிட்ற, காமிச்சு சாப்பிடுமா, என்னது இது? நல்லா காட்டுறதுக்கு டைம் கிடையாது, சாப்பிடுவோம். நம்ம ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஐஸ்கிரீமில் வந்து நட்ஸ்லாம் போட்டு குக்கந்தெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம ஆள் என்ன எடுத்துருவதுன்னு தெரியல. ஐஸ்கிரீம் வாங்க போயிடுச்சு, இன்னும் ஆளை காணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்னு இருக்குதா? எங்கம்மா அவளை ஐஸ்கிரீம் வாங்க என்ன சொன்னேன்? ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே கேமரால பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், கமெண்ட்ல கழுவி வைத்தாங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் நீ சாப்பிட்டு சொல்லுமா. இது வந்து பட்டர்ஸ்காட்ச், வெண்ணிலா ஸ்ட்ராபெரி மிக்சிங். இது வந்து சாக்லேட் அப்புறம் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் மிக்சிங் வரும். வெண்ணிலா ஸ்ட்ராபெரி நல்லா இருக்கும். சாக்லேட் வந்து கசக்கற மாதிரி உங்களுக்கு எடுக்கலையா? ஊட்டி விட்ற ஒரு கிளிப் மட்டும் போட்டு ஒரு சாங் எடிட் பண்ணி போட்டுருந்தேன், ஃபேமிலி சாங். 1000 ஜன்னல் வீடு காப்பி ரைட்ஸ் கிளைம். அம்மனை போலவே எங்க அப்பத்தா சார் வந்து நல்லா கவனிச்சாரு, போன வாட்டியும் சார் தான் கவனிச்சாரு. ஸோ எல்லாரும் சார்பாக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சார். தேங்க்யூ. நீ சொல்லுமா, எப்படி இருந்தது? என்னோட ஃபேவரட் வந்து ஹனி சிக்கன், அது ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த சாக்லேட் ஷார்ட்ன்ட்டு ஒரு இது நல்லா இருந்தது. என் அண்ணனுங்களோட சாப்பிட்டது இன்னும் சூப்பரா இருந்தது. மச்சான் நீ சொல்லு மச்சான், நீ சைலண்டா உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும். அவனுக்கு நல்லா இருக்கு, சாப்பிட்ட வரைக்கும் நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மறக்காம நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த கிரீன் பாக்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிடுங்க, ஃப்ரீயாக தர மாட்டாங்க, காசு கொடுத்து சாப்பிடலாம். அதேமாரி உங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ், நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இதோட நாங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதோட முடியல, நாங்கள் இப்போ வெளியே வர போகிறோம், அடுத்த பிளேஸ் போகிறோம். அடுத்து பீச்சுக்கு பிளான் பண்ணி பீச்சுக்கு வேறு கேட்டிருக்காங்க, அதுவும் சடனாக கேட்டிருக்காங்க. நாங்கள் முடிவே பண்ணல பீச்சுக்கு போகிறோன்ட்டு, என்னன்னு தெரியல, பார்ப்போம். நான் படுப்போமா நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கு என்ன? சாப்பிட்டு கிரில் பாக்ஸே போடுக்கிற முதல் நீயா தாண்டா இருப்ப. ரெஸ்ட் கொடுக்க. வீட்டுக்காருக்கு மட்டும் ஒரு டீ குடிச்சா தான் தீர்ந்தமான. ஃபைனலாக இஞ்சி டீ